கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மூணு வரமிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதும், வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ண தேவையில்லை. 1/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் காய் நல்லா பாலோடு நல்லா வெந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.